ஓம் சாந்தி. நாம் தபஸ்யா மாதத்தினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அனைவரும் உற்சாகத்தோடு தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் பிறருக்கும் நல்ல தவம் செய்வதற்கான தூண்டுதலை வழங்குங்கள். உண்மையிலேயே நாம் மிக உயர்ந்த யோகிகளாவோம். நம் மனதில் அனைவருக்கும் நன்மையை செய்யக்கூடிய பாவனை இருக்க வேண்டும். நன்மையின் பாவனை இருக்க வேண்டும். அனைவரையும் முன்னேற்றுவதற்கான நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். ஒத்துழைக்கக்கூடிய பாவனை இருக்க வேண்டும். நாம் பூர்வீகமான ஆத்மாக்களாவோம். எனவே பிறருக்கு நாம் பாலனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இவற்றை செய்து கொண்டே இருப்போமானால் பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமாகி விடுகிறோம். பகவானை நேசிப்பது என்றாலே அவரது முழுமையான படைப்பையும் நேசிப்பது. நாம் அவரது படைப்பை நேசிக்கவில்லை, பாபாவை மட்டும் நேசிக்கிறோம் என்று கூறினால் தந்தை அப்படிப்பட்ட அன்பை ஏற்றுக்கொள்வதே இல்லை. எனவே சுய சோதனை செய்வோம். என் மனதில் அனைவருக்காகவும் நன்மை அளிக்கக்கூடிய பாவனை இருக்கிறதா? நம் மனதில் பிறர் மீது பொறாமை இருக்கிறது என்றால், பிறரது செல்வத்தை நாம் அபகரித்து கொள்கிறோம் என்றால், பிறரை ஏமாற்றுகிறோம் என்றால், நம் மனதில் பேராசை இருக்கிறதென்றால் நாம் இயற்கைக்கே நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம். நம் மனதில் பகைமை இருக்கிறது. நாம் பிறரது பாதையில் குறுக்க நிற்கிறோம். இவ்வாறு நாம் செய்கிறோம் என்றால் நம் மனதில் நன்மை செய்யக்கூடிய உணர்வு எங்கே இருக்கிறது? நன்மை செய்யக்கூடிய பாவனை என்றாலே அனைவரையும் முன்னேற்றுவதில் ஒத்துழைப்பது. பாபாவின் இந்த மிக உயர்ந்த காரியத்தில் நாம் ஒத்துழைக்க வேண்டும். எனவே வாருங்கள், நமது சித்தத்தினை நன்மை அளிக்கக்கூடிய பாவனையால் நிறைத்து விடுவோம். நாம் பூர்வீகமானவர்களாவோம். மேலும் உலக நன்மையாளர்களாவோம். என்று முழு நாளும் இந்த உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம். இவற்றை செய்வதனால் நமது பெருமை அதிகரிக்கிறது. நமது சிந்தனைகள் உயர துவங்குகின்றன. மேலும் நாம் இந்த உலகிற்காக அனைத்தையும் செய்தாக வேண்டும். எனவே இன்று அதிகாலையிலிருந்தே சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாபாவிடம் திருஷ்டி பெறுவோம். மேலும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். எண்ணத்தை உருவாக்குவோம். அனைவருக்கும் நன்மை நடக்கட்டும். கூடவே நான் பூர்வீகமான ஆத்மா என்றும் பயிற்சி செய்வோம். அனைவரையும் அன்பு நிறைந்த பார்வையோடு பார்ப்போம். அனைவரும் என்னுடையவர்கள். இங்கு மாற்றான் என்று யாரும் இல்லை. அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் என்னுடையவர்களே. இந்த நல்ல உணர்வோடு நம்மிடமிருந்து அனைவருக்கும் அன்பின் அழகான அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கும். மேலும் இதுதான் அனைவருக்குமான பாலனையாகும். ஏனென்றால் மகான் ஆத்மாக்களுடைய அன்பு பிறரை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறது. அவர்களை பந்தனத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆக்குவதில் உதவி புரிகிறது. எனவே நாம் தவத்தில் தொடர்ந்து முன்னேறுவோம். நமது யோகத்திற்கான சார்ட் கூட அனுதினமும் 4 மணி நேரங்கள் அவசியம் இருக்க வேண்டும். எனவே அழகான திட்டத்தினை உருவாக்குவோம். முழு நாளும் யோக நிலையில் நிலைத்திருப்பதற்கான திட்டம் தீட்டுவோம். யார் வீணான சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு இருப்பார்களோ அவர்களே நல்ல யோகியாக முடியும் என்பதை நினைவில் கொள்வோம். சிறிது கூட வீணான சிந்தனை வருகிறதென்றால் அதன் மீது கடுமையான பார்வை வையுங்கள். நீ ஏன் வந்தாய்? இப்போது உனக்கு அவசியமே கிடையாது. நீ சென்று விடு என்று அதனை விரட்டி அடித்து விடுங்கள். வீண் சிந்தனைகளில் எனது சக்தியினை நான் ஏன் இழக்க வேண்டும்? நானோ நல்ல சிந்தனைகள் செய்து சுயத்திற்குள் சக்தியினை நிரப்பிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இந்த வீணான சிந்தனைகளின் மீது சிறிது கூட பார்வை செலுத்த ஆரம்பிப்போம் என்றால் மெல்ல மெல்ல அவை முடிவடைந்துவிடும். நமது வீணான சிந்தனைகளை முதலில் சாட்சி பார்வையாளராக பார்ப்போம். பின்பு ஞானத்தின் பலத்தினால் அவற்றை அழித்து விடுவோம். எனவே இன்று சூக்ஷ்ம உலகிற்கு சென்று
பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுவோம். பின்னர் முழு உலகிற்கும் சுகம், அமைதி, ஒத்துழைப்பு, அன்பு ஆகிய அதிர்வலைகளை பரவச் செய்வோம். இவர்கள் அனைவரும் என்னுடையவர்கள் என்ற உணர்வோடு முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். பின்னர் பரந்தாமத்திற்கு பறந்து சென்று சர்வசக்திமானின் அருகாமையில் அமர்வோம். அவரை தொடுவோம். அவரது சக்திகளை சுயத்திற்குள் நிறைத்து கொள்வோம். இன்று முழு நாளும் பாபாவிடமிருந்து சக்திகளை பெற்றுக்கொண்டு உலகில் உள்ள நமது சகோதர ஆத்மாக்களுக்கு இவர்கள் என்னுடையவர்கள் என்ற உணர்வோடு அந்த சக்திகளை பரவச் செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.